செல்லம்மா வீட்ட ஏலம் எடுக்குறாங்க. 4,50 கோடிக்கு ஏலம் எடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "இன்னும் 24 ஹவர்ஸ்ல நீங்க பணம் கட்டணும். இல்லன்னா வீடு இன்னொருத்தவங்களுக்கு போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி யார் ஏலம் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேட்குறாங்க. அவரு ஒரு 3 டேஸ் உனக்கு டைம் தரேம்மா. அதுக்கு மேல நான் தரமாட்டேன்னு சொல்றாரு. "அது போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தோனே எல்லாத்தையுமே சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையுமே லக்ஷ்மி, மகேந்திரன் 2 பேருமே கேட்குறாங்க. "பணம் எப்படிம்மா ஏற்பாடு பண்ண போற?" "தெரியல, ஏதாவது பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. மேகா பிளான் பண்றாங்க. இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே என்ன ரெடி பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. "இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க கிட்டலாம் இவங்க போய் கடன் கேட்பாங்க. செல்லம்மா, சித்து 2 பேருமே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கடன் குடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். அப்பதான் செல்லம்மாவ தோற்கடிக்க முடியும். வீடு அவ ஏலத்துல எடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அதுக்கு அவங்க மாமா சொல்றாரு, "இந்த மாதிரி மைண்ட நீ நல்ல விஷயத்துக்கு பண்ணியிருந்தா இந்நேரம் பெரிய ஆளா வந்திருப்ப. நீ கெட்ட விஷயத்துக்கு பண்றதுனால தான் இப்படி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. அத கேட்டோனே மேகாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன மாமா